கடவுள் உங்களிடம் எதிர்பார்ப்பது. எதிர்கால பிணத்தை உயிரோடு காட்டுகிறது. உயிரற்ற கண்ணாடி. கடவுள் உங்களிடம் உண்மையில் உங்களுக்கு நல்ல மனம் உள்ளதா என்றுதான் பார்ப்பார். அடுத்தவர்களுக்கு நீங்கள் நல்லது செய்யும் போது சில நேரங்களில் வலி இருக்கத்தான் செய்யும். ஆனால் அது பழகிப் போய் நீங்களே கடவுளின் பிரதிநிதி ஆகிவிடுவீர்கள். கடவுள் நம்மிடம் பூஜை, புனஸ்காரம், அபிஷேகம், ஆராதனை இவற்றைவிட நல்ல மனதைதான் எதிர்பார்க்கிறார். நீங்கள் விழும்போது உங்களை தூக்கிவிட வருபவர்களை விட நீங்கள் எப்போது வீழ்வீர்கள் என எதிர்பார்ப்பவர்தான் அதிகம். ஆனால் ஒவ்வொரு முறை வீழும் போதும் அடிபட்டு சிதறவில்லை, இன்னும் கூர்மையான ஆயுதமாக மாறுவீர்கள். கஷ்டப்பட்டு உழைத்த உங்கள் உடம்புக்கு வலியும் துரோகமும் புதுசு அல்லது ஏமாந்தது குற்றம் அல்லது ஏமாற்றுவது தான் குற்றம். பாதிக்கப்பட் தவறையே பழி சொல்பவர்கள் வார்த்தைக்கு செவி பார்க்காதீர்கள். உங்கள் வலியை பார்ப்பவர்களிடம் எல்லாம் புலம்பாதீர்கள், அது உங்களுக்கு மரியாதை தராது. துரோகிகளிடம் எந்த சூழ்நிலையிலும் எந்த காரணத்திற்காகவும் தொடர்பு வைத்துக் கொள்ளாதீர்கள், அது உங்கள் மன நிம்மதியை கெடுத்து காயத்துக்கு உப்பு தடவியது போல் ஆகும். உன் பாதை நரகத்தின் வழியே செல்வதாக இருந்தாலும் அந்த நரகத்தின் அதிபதி போல் நடு. எனவே நாம் கூட இருப்பவர்களே நமக்கு எதிரியாகி போனாலும் கடவுள் நமக்கு எதிரியாக மாட்டாறு. எளிமையுடனும் வலிமையுடன் வல்லமையுடனும் இருன். இறைவன் ஆசிர்வாதத்தை பெற்று சந்தோஷமாக வாழ்வாங்க வாழ வாழ்த்து.